ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டான உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடித்தமான கிட்ஸுங்க விரும்பி சாப்பிடக்கூடிய சத்தான ஐட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் என்னன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். ஹானியா கிச்சன் ப்ராடக்ட்லேருந்து 2 ப்ராடக்ட் எனக்கு சென்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. கொரியரில் இன்றைக்கி தான் ரிசீவ் ஆச்சு. அது என்ன ப்ராடக்ட், அது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், என்ன சத்து தரக்கூடியதுன்னு தான் இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இப்போ அன்பாக்சிங் பண்ணி பார்த்தாச்சு. எங்கள் டேடி தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு 250 கிராம்ஸுக்கு ஏபிசி மால்ட் வந்துருந்துச்சுங்க. 500 கிராம்ஸுக்கு 35 வகையான முளைக்கட்டி உலர வச்ச அரைச்ச சத்து மாவு வந்திருக்குங்க. இது ரெண்டுமே நம்மளுக்கு ரொம்பவே சத்து தரக்கூடியது. இக்காலகட்டத்தில் டீஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு பூஸ்ட் ஹார்லிக்ஸ்லாம் கொஞ்சம் தூரமாக ஒதுக்கி வச்சுட்டு இப்போ வந்து பழச்சத்து இல்லாத கிட்ஸுங்களுக்கும் அப்புறம் நம்மளுக்கும் பெரியவங்களுக்கும் வயசானவங்களுக்கும் எல்லாத்துக்குமே இது ரொம்பவே சத்து தரக்கூடியதுங்க. இந்த ஏபிசி மால்ட் வந்து சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சத்து மாவில் 36 வகையான ஐட்டம்லாம் சேர்த்துருக்காங்க. அதுவும் எல்லாமே முளைக்கட்டிய பயிர் தாங்க. இந்த ஏபிசி மால்ட்டில் வந்து ஏன்னா என்ன, ஆப்பிள், பீனா என்ன, பீட்ரூட்டு, சீனா என்ன, கேரட், இது மூணோட இதில் என்ன இன்க்ரீடியன்ட் இன்னொன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே இரும்பு சத்து, அயன் சத்து தரக்கூடியது தான் இந்த ஏபிசி மால்ட். கிட்ஸுங்க விரும்பி குடிக்கணுங்கிறக்காண்டி அதில் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து அப்படியே 2 டீஸ்பூனுக்கு எடுத்து பாலிலேயோ தண்ணிலேயோ கலந்து குடித்தாலே போதும். இப்போ ஓப்பன் பண்ணுறப்ப நல்ல ஒரு அரோமா வந்துச்சுங்க. இதே ஃபஸ்ட்டு சத்து மாவு நல்ல ஜிப்லாக் கவரோட சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க. ரீயூஸ் அப்படியே நம்ம வந்து 2 ஸ்பூன் எடுத்து போட்டுட்டு திருப்பி நம்ம லாக் பண்ணி வச்சிடலாங்க. இதே போல் தான் இப்போ உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணுறது வந்து ஏபிசி மால்ட்டுங்க. இந்த ஏபிசி மால்ட்டு ஓப்பன் பண்ணுறப்ப நல்ல ஒரு அரோமா, அதோட டேஸ்ட் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. வெறுவாயில் சாப்பிட்றக்கே அப்படி ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ உங்கள் கிட்ஸுங்களுக்கு இந்த மாதிரி ஏபிசி மால்ட்டு சத்தான ட்ரிங்க் வாங்கி ஆற்றி கொடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கிச்சன்ஸ் முளைக்கட்டிய சத்து மாவு, அதை சமைக்கிற செய்முறை டிப்ஸ். 1 ஸ்பூன் சத்து மாவு 1/2 கிளாஸ் தண்ணீரில் கலந்து கொதிக்கும் பாலில் சேர்த்து 2 நிமிடம் கொதிக்க விட்டு நாட்டு சக்கரை சேர்த்து இறக்கி குடிக்கலாம். சப்பாத்தி, தோசை, பேன்கேக், லட்டு போன்ற டிபன் ஸ்நாக்ஸ் வகைகள் கூடவே இந்த சத்து மாவை சேர்த்து சமைத்து கொடுக்கலாம். ரசித்து ருசித்து சாப்பிடலாம். ஹானியாஸ் கிச்சன்ஸ் ஏபிசி பிளஸ் மால்ட், ஆப்பிள், பீட்ரூட், கேரட், பாதாம், முந்திரி, நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் போன்ற இந்த சத்து மாவுல எப்படி செய்முறை டிப்ஸ் பார்ப்போம். சூடான அல்லது குளிர்ந்த ஒரு டம்ளர் பாலுடன் 1 டேபிள் ஸ்பூன் ஹானியா கிச்சன் ஏபிசி மால்ட்டை சேர்த்து நன்கு கலந்து கொடுக்கலாம், குடிக்கலாம். Boost immunity, increase the hemoglobin, healthy weight gain. ஸோ இது வந்து நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி, பூஸ்ட் த இம்யூனிட்டினா நோய் எதிர்ப்பு சக்தி. அதுக்கடுத்து ரத்தத்தை, ஹீமோகுளோபின் கண்டனை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ஹெல்த் வெயிட் கெயின் இருக்கும். எங்க நம்ம போய் சாப்பிடலாமா? இதை கலந்து குடிச்சு சாப்பிடலாமா? இந்த ஹானியாவுடைய கிச்சன்ஸ் முளைக்கட்டிய சத்து மாவுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குன்னு பார்ப்போமா? பாதாம் இருக்குது, பிஸ்தா இருக்குது, முந்திரி பருப்பு, மூங்கில் அரிசி, சிவப்பரிசி, கவுனி அரிசி, முளைக்கட்டிய கேழ்வரகு, கோதுமை, திணை, சாமை, குதிரவாளி, கைக்குத்தல் அரிசி, மக்காச்சோளம், வெள்ளைச்சோளம், முளைக்கட்டிய கம்பு, சோயா பீன்ஸ், பொட்டுக்கடலை, முளைக்கட்டிய பச்சைப்பயிறு, வரகரிசி, முளைக்கட்டிய வெள்ளை சுண்டல், கொள்ளு, ஜவ்வரிசி, முளைக்கட்டிய வேர்க்கடலை, பார்லி அரிசி, உளுந்து, புழுங்கரிசி, கடலைப்பருப்பு, ஏலக்காய், சுக்கு, கருப்புளுந்து, மாப்பிளை சம்பா, சம்பா கோதுமை, கருப்பு எள்ளு, முளைக்கட்டிய கருப்பு சுண்டல் மற்றும் கிட்னி பீன்ஸ், இவைகள்லாம் இந்த சத்து மாவுல இருக்குது. இதை வாங்க சமைச்சு பார்ப்போம். நாம இதை தயார் பண்ணி
அதை சாப்பிடலாம்னு பார்ப்போம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம செய்முறை பார்க்க போகிறோம். எங்கள் டேடி இதில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஏபிசி மால்ட்லேயே சரி சத்து மாவில் என்னென்ன ஐட்டம்ஸு இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குதுன்னு படித்து காமிச்சிட்டாங்க. செய்முறையும் படித்து காமிச்சாச்சு. எப்படி செய்கிறதுங்கிறதையும் உங்களுக்கு லைவாக வீடியோ போடுறேங்க. நான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் பசும்பாலில் தான் செய்ய போகிறேன். ஏற்கனவே காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த பசும்பாலத்தை எடுத்து மறுபடியும் சூடு பண்ண போகிறேன். இப்போ நான் சூடு பண்ணதுக்கப்புறம் நல்லா சூடு வரட்டும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இந்த சத்து மாவில் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, இப்போ இன்றைக்கி நாங்கள் 3 பேர் குடிக்கிறதுனால பெரிய டேபிள் ஸ்பூனில் நான் 1 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து அரை கிளாஸ் வந்து நார்மல் தண்ணியில் கலக்கிக்கங்க. அப்போ தான் நம்மளுக்கு கட்டிப்படாமல் இருக்கும். இந்த அரை கிளாஸ் வச்சுருக்கேன். இதில் வந்து நான் சத்து மாவை சேர்த்து நல்லா வந்து கலக்கிக்க போகிறேன். இப்போ நீங்கள் விஸ்கிலையும் கலக்கிக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்பூனில் கூட கலக்கிக்கலாம். இந்த முளைக்கட்டிய சத்து மாவை நான் எடுக்கிறப்பே நல்ல ஒரு அரோமா வருதுங்க. இந்த சத்து மாவில் டேஸ்ட்டும் இருக்குது, நிறமும் இருக்குது, சுவையும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இதோட ஒன்ஸ் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தா தான் இதோட சத்துக்கள், இதோட டேஸ்ட்டு, இது நம்மளுக்கு எவ்வளோ சத்து தரக்கூடியதுன்னு உங்களுக்கு தெரியும். இது ஏபிசி மால்ட்டு சரி, இந்த சத்து மாவு சரி, இதை தவிர அவங்கள்ட்ட இன்னும் நிறையா ப்ராடக்ட் இருக்குது. டோட்டலாக 150 ப்ராடக்ட் அவங்களே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆர்கானிக் முறையில். நான் உங்களுக்கு அவங்க நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த ஒரு ஆர்டர் என்கொயரி எதாக இருந்தாலும் நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு பால் வந்து ஹீட் ஆயிடுச்சு, சூடேறிடுச்சு. நம்ம வந்து கலக்கி வச்சுருக்கதை ஊற்றி கைவிடாமல் கிண்டணுங்க. நல்லா ஒரு கொதி வர்றதுக்கு வரையும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டு வந்தால் தான் கட்டிப்படாமல் இருக்குங்க. நல்ல ஒரு அரோமா வந்துக்கிட்டே இருக்குது. உண்மையிலே இந்த நான் எத்தனையோ ஒரு சத்து மாவு வாங்கி குடிச்சிருக்கேன். இந்த ஆனியா கிச்சனோட சத்து மாவு நல்ல உள்ள ஃப்ளேவரும் ஒரு மனமும் டேஸ்ட்டு கொடுக்குதுங்க. இப்போ இந்த ட்ரிங்க்கு வந்து உங்கள் கிட்ஸுங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகுங்க. இப்போ காலையில் லேட் ஆகிடுச்சு, நீங்கள் சமையல் செய்கிறக்குள்ளாட்டியும் அப்படின்னா உடனே இந்த சத்து மாவை வந்து சுடுதண்ணிலையோ இல்லை மில்க்லேயோ கலந்து கொடுத்தீங்கன்னா குடிச்சிட்டு போயிடுவாங்க. அவ்வளோ சத்து உடம்புக்கு தருங்க. இந்த சத்து மாவு வந்து உங்கள் கிட்ஸுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணுன்னா உப்பு போட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கரலாம். இப்போ வந்து கிட்ஸுங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றக்காண்டி நான் நாட்டு சக்கரை போட்டு கொடுக்குறேன். என்னோடய சன்னுக்கு நாட்டு சக்கரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கடைக்கு போனாலே நாட்டு சக்கரை தான் போட்டு சாப்பிடுவார். அதனால அவருக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன். இந்த சுகர் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி இந்த சுகர் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்களோ அவாய்ட் பண்ணிட்டு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எங்களுக்கு ரெடியாக போகுது. இப்போ நாங்கள் இறக்குற நேரத்தில் நாட்டு சக்கரை 1 டீஸ்பூனுக்கு போட்டு ஒரு கொதி வர வச்சு நான் ஆஃப் பண்ணிக்கிறேங்க. இந்த நாட்டு சக்கரை தான் போடணுமா? இல்லைங்க, மண்டவலோட போட்டுக்கலாம். ஏங்க, இரும்பு சத்து, அயன் சத்து தரக்கூடிய கருப்பட்டி, பனங்கருப்பட்டியோட நீங்கள் சேர்த்துக்கரலாங்க. இந்த 35 வகையான சத்து மாவில் முக்கியமான பயன்களை நான் சொல்கிறேங்க. செரிமானத்தை மேம்படுத்துதுங்க, உடலுக்கு சக்தி அளிக்குதுங்க, அதுபோக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குதுங்க, ஆரோக்கியமான உடல் எடையை பராமரிக்க இது முக்கியமாக பயன்படுத்துங்க. ஆரோக்கியமான தோலாக இருக்கட்டும், முடியாக இருக்கட்டும், வளர்ச்சிக்கு உதவுற மற்ற அந்த அனைத்து பொருட்களுமே இந்த சத்து மாவு ரொம்பவே துணையாக இருக்குதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து தோல் மற்றும் முடி வளர்வதற்கு ரொம்பவே உதவுங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப வளர்ச்சிக்கு, அவங்க திறனை, ஆரோக்கியத்தை, அறிவு சக்தியை மேம்படுத்துறதுக்கு இந்த சத்து மாவு பல்வேறு தானியங்கள், பல்வேறு பயிர்கள், பல்வேறு பருப்புகளை கொண்டு தயாரிக்கப்படுவதனால் ரொம்பவே குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தோடு அதிகமாக இருக்கிறதுக்கு செயல்படுதுங்க. இப்போ நம்மளுக்கு பேசிக்கிட்டு இருக்க 2 செகண்டில் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சுங்க. இப்போ சத்து மாவு ரெடி பண்ணியாச்சு. அதை நான் தனியாக ஆறட்டுன்னு வச்சுட்டு டேஸ்ட் பண்ண சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கக்கூடியது ஏபிசி மால்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓப்பன் பண்ணால் நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது. இப்போ இதை வந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு நான் ஒரு கிளாஸில் போட்டுக்கிறேங்க. இன்னொரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து என்னோடய சன்னு, நானு, எங்கள் மம்மி, எங்கள் டேடி இருக்கனால இப்போ 4 கிளாஸ் குடிக்கிறக்காண்டி 2 டேபிள் ஸ்பூனுக்கு நான் சேர்த்துக்கிறேங்க. இதை வெறுவாயில் சாப்பிட்டு பார்த்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குன்னு ரிஷான் சொல்கிறாருங்க. ரிஷானுக்கு ரொம்ப பிடிச்சிக்கிடுச்சு. இந்த ஏபிசி மால்ட்டை வந்து செய்யும் முறை வந்து ரிஷான் தான் செஞ்சு காமிக்க போகிறாரு. நான் 2 டேபிள் ஸ்பூன் ஒரு கிளாஸில் போட்டுட்டு பாலை வந்து ஹீட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சோடனே
அப்படியே ஆற்றி குடிக்கிறது தாங்க. இப்போ எனக்கு பால் வேணாம், எனக்கு வந்து சுடுதண்ணி தான் வேணும்டா, கண்டிப்பாக அந்த பாலை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நார்மல் வாட்டரில் ஆற்றி குடிச்சுக்கலாம். அதுவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. இனிமேல் இதை நீங்கள் ஒன்ஸ் குடிச்சு பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸ் பூஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணவே மாட்டீங்க. ஒன்லி இந்த ஹானியா கிச்சனில் கால் பண்ணி ஆர்டர் பண்ணுற ஒரே ப்ராடக்ட் இந்த ஏபிசி மால்ட்டு சத்து மாவு தான். இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லைங்க, நான் வந்து பதிவு பண்ணுறேன். இவங்கள்ட்ட 150 ப்ராடக்ட் இருக்குது. அனைத்து சத்து வகையான லட்டுக்கள், திணை லட்டு, அப்புறம் வந்து கேப்ப லட்டு, கம்பு லட்டு இதுவுமே இருக்குது. அவங்கள்ட்ட வந்து வெயிட் லாஸ் பவுட்ரு இருக்குது, இந்த சத்து மாவு பவுட்ரு இருக்குது. அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதோட மசாலா ஐட்டம் பவுடருமே இருக்குங்க. நான் உங்களுக்கு நம்பர் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அவங்கள்ட்ட என்கொயரி இல்லை ஆர்டர் பண்ணிக்கிறலாங்க. பல்க் ஆர்டருக்கு ஆஃபர் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு. உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் என்கொயரியை ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சத்து மாவும் நாங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. எங்கள் டேடி குடிச்சு பார்த்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரிஷானுக்கு எங்கள் டேடிக்கு ரொம்பவே இந்த சத்து மாவு பிடிச்சிக்கிடுச்சு. ரிஷானுமே குடிச்சு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னாங்க. நறுமணம் இருக்கு, ஸோ நிறமும் இருக்குது, அரோமாவும் இருக்குது, டேஸ்டாக இருக்குது. சூப்பர் சூப்பர். ஸோ அப்போ நீங்களும் ஆர்டர் பண்ணி இதே மாதிரி உங்கள் கிட்ஸுங்களுக்கு சத்து தரக்கூடிய ஏபிசி மால்ட்டு சத்து மாவு மற்ற அதர் ப்ராடக்ட்டுமே நீங்கள் வந்து அவங்கள்ட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது வீடியோ உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய். இது சத்து மாவுன்னா சூப்பரான சத்து மாவு. அருமை அருமை. நல்ல அந்த நாட்டு பொருட்கள், இந்த மளிகை ஜாமெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த முளைக்கட்டிய பயிர்கள் அத்தனை வகையான அந்த தானியங்களுடைய டேஸ்ட்டு எனக்கு தெரியுது. உண்மையிலே அருமையாக இருக்குது. சூப்பர். இது எந்த உணவுமே சேர்த்துக்கல வேண்டியதில்லை, இந்த சத்து மாவு சாப்பிட்டாலே போதும். அருமையாக இருக்கும். சூப்பர். ஒரு அருமையான ட்ரிங்க்ஸ், சூப்பரான ட்ரிங்க்ஸ். அப்போ இது குழந்தைகளுக்கும் சரி, இளைஞர்களுக்கும் சரி, வயதானவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே ஆரோக்கியம், இம்யூனிட்டி தேவைப்படுது. ஸோ அதற்கும் சரி, அது மாதிரி ரத்தச்சத்து பெண்களுக்கும் சரி, எல்லாம் ரத்தச்சத்து தேவை. ஸோ அந்த சத்தெல்லாம் வந்து இந்த டேஸ்ட் பண்ணும்போதே தெரியுது, நல்லா இருக்குது. எல்லோரும் அவங்க ஆர்டினரி பால் குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த ஏபிசி மால்ட்டு, இந்த சத்து பால் குடித்தா அருமை அருமை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பர். முளைக்கட்டிய சத்து மாவுன்னா அந்த டேஸ்ட் அத்தனை தானியங்கள் அத்தனையுடைய டேஸ்ட்டும் தெரியுது. அருமையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, நல்ல வாசமாக, அரோமா சூப்பராக இருக்குது. நல்லது. பிள்ளையிலேருந்து வளரும் வாலிபர்களிலிருந்து தாய்மார்கள், சத்தான ஆரோக்கியமான கர்ப்பமாக இருக்கிறவங்க, வயசானவங்க எல்லாத்துக்குமே இந்த சத்து மாவு இருந்தால் ரொம்ப ஆரோக்கியம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. விரும்பி வர்ற விருந்தினர்கள் கூட ஆர்டினரி டீ காஃபின்னு கொடுக்காம இதை கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அருமை அருமை, நல்லா இருக்கு. சூப்பர்.